வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேரட் வடை. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. கடலை 1 கப். கடலை மிக்ஸி ஜாரியில் போட்டுட்டு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். துருவின கேரட் 1 கப்பு. பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப்பு. ரெட் சில்லி 2. தேவையான அளவு கொத்தமல்லி, கறிவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கேரட் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உடச்சி வச்ச கடலை மாவு, அதில் கொஞ்சம் ரெட் சில்லி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, துருவின 1 கப் கேரட், பொடியை நறுக்கின 1 கப் வெங்காயம். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கேரட்லேயே தண்ணி விடும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி அதிகமாக போடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா இந்த ஃப்ளேவர் வரும். ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், மீடியமாக பிசைஞ்சிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு தட்டி அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்ல, தண்ணியை வச்சு லைட்டாக இது பண்ணாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கோங்க. கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தட்டி வச்சது ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் போடணும். தட்டிலேருந்து எடுக்கும்போது கையில் லைட்டாக தண்ணியை விட்டு எடுங்க. நல்லா கொதிக்குது, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய்லாம் அதிகமாக தேவைப்படாது, எண்ணெய் இழுக்கவே இழுக்காது.
இப்போ மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் வடை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.